கத்திரி பேசுகிறவங்க சோத்திரம் உண்டாத நான் ஒரே ஒரு வசனம் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்கிறேன். உடனே ஞானஸ்தானம் எடுத்தவங்க யார் யார் அதை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8:12 சீமோன் அப்படிங்கிற ஒரு மாயவித்தைக்காரன். அவனை பற்றி நம்ம அப்போஸ்தலரில் படித்தாக்க அவனோட விவரம்லாம் தெரியும். அவன் வந்து மாயவித்தைக்காரன் வித்தையெல்லாம் செஞ்சுட்டு அற்புதம் அடையாளம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அதனால் மக்கள் எல்லாம் அவனை பின்பற்றி போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வருவான். வந்தபோது அவன் என்ன பண்ணுவான், அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். கேட்ட பிறகு என்ன பண்ணுவான், உடனே விசுவாசித்தான். அந்த வந்து சீமோன் மாயவித்தைக்காரன் வந்து விசுவாசித்தான். இவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அற்புதம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆண்டவர் விசுவாசித்துட்டு அவனை உடனே என்ன பண்ணுறான், ஞானஸ்தானம் பெற்றான். சீமோன் மாயவித்தைக்காரன் உடனே ஞானஸ்தானம் பெற்றான். அவன் என்ன பண்ணான், விசுவாசித்தான். அப்போ உடனே அந்த ஆண்டவர் அந்த பேதுரு சொன்ன வசனத்தெல்லாம் கேட்டுட்டு உடனே விசுவாசித்தான், உடனே ஞானஸ்தானம் பெற்றான். அதுக்கு பிறகு இங்கே பாருங்க, சவுல் வந்து அப்போஸ்தலர் 9:15-18 அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் அப்படின்னு வாசிக்கிறோம். சவுல் வந்து எல்லாரையும் எடுத்துட்டு போய் அங்கே வந்து எல்லாரையும் கட்டி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. சடத்திலே ஆண்டவர் வந்து அவரோட பேசி இது மாதிரி ஒரு நல்ல நீ வந்து ஏன் இப்படி முள்ளில் புதைக்கிறது கடினம் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சவுலை வந்து போகிற வழியில் பேசுவாங்க. அப்புறம் அவர் வந்து அவரை வந்து அழைச்சிட்டு போவாங்க. நிறையா வசனம் இருக்குது. அந்த அப்போஸ்தலர் 9:15 நீங்கள் பாருங்கள். 9:15-18 உடனே அவன் பார்வையிட்டான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சவுல் வந்து உடனே அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அந்த உடனேங்கிறதுனால நான் சொல்கிறேன், உடனே ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் யாருன்னு தான் சொல்கிறேன். வந்து சீமோன் மாயவித்தைக்காரன் உடனே ஞானஸ்தானம் பெற்றான். அடுத்து இவன் சவுல் அவர் என்ன பண்ணுறாரு, அவன் உடனே பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் வந்து அதான் இவங்க எல்லாம் உடனே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதனால நம்ம விசுவாசித்தால் உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இதனோட கருத்து. ஆண்டவர் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த சவுலை பத்தி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15 பாருங்க. சவுல் ஆண்டவர் வந்து அந்த சவுலோட பேசுவாங்க, தேவதூதரோட பேசுவாங்க. அப்போ வந்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அப்போஸ்தலர் 9:15 நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் வந்து சவுலை குறித்து சொல்றாங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உடனே ஞானஸ்தானம் எடுத்தவங்க யாரா இருந்தா சொன்னேன். அதனால நீங்களும் விசுவாசித்து உடனே ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.